நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ். 2024ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான 300 நாட்களுக்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்ப்போம். இந்த 300 நாட்களை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். திருக்குறளில் ஒரு அழகான குறள் வந்து இருக்குது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ கடவுளாலேயே முடியலைனாலுமே கூட நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினைக்கிறத வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து உண்மைதான். ஆனால் கடவுளால் முடியாத காரியம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட் கடவுளால் முடியாத காரியத்தை கூட நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், அதை வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் 2 முறை எழுதிருக்கலாம், 4-5 முறை கூட இந்த எக்ஸாம் வந்து எழுதிருக்கலாம். ஸோ கொஞ்சம் மார்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் தெரியாமல் கரெக்டாக புக் லிஸ்ட் தெரியாமல் கூட நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் போனதெல்லாம் வந்து போகட்டும். இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. NCERTஸ்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களால் போஸ்டிங் நிச்சயமாக வாங்க முடியும். இந்த 300 நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள், சரிங்களா? இதை வந்து ஒரு தவம் மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. ஒரு முனிவர் எப்படி தவம் இருப்பார் அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது, சரிங்களா? படிப்பு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த 300 நாட்களை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போகணும். இந்த 300 நாட்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் இதை நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஒரு ஓவர்வியூ நான் வந்து கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த வருஷம் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ், சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக படித்தாலும் பரவாயில்ல, பேசிக்ஸ் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா UPSC அப்படின்றது உலகத்திலே ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம். இந்தியாவிலே டஃப்பான எக்ஸாம் தான். இருந்தாலுமே அவங்க அடிப்படையான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசிக்கில் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். இதுக்கான இதுவை நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். UPSC தேர்வில் என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி தயாராகணும், இதுக்கான ஐடியாஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிலபஸ், நிறைய புக் லிஸ்ட் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும், நிறைய ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்போ நம்ம எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, அவங்க வந்து எப்படி கேட்பாங்க, ஒவ்வொரு ஆண்டு எப்படி கேட்டிருக்காங்க, இன்னொரு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மாற்றிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு எதை பார்த்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயுதம். இதை நம்ம கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் உங்களால் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஈவன் மெயின்ஸுமே உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸுக்கும் நீங்கள் வந்து படிக்கணும். இந்த ஆண்டு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் நம்ம வந்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் மட்டுமே நம்ம 3 நாள் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெயின்ஸில் வாங்கக்கூடிய அந்த 1750 மார்க் வைக்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போஸ்டிங் வாங்குகிறோமா இல்லையா அதெல்லாம் சொல்கிறது மெயின்ஸ் தான். ஸோ மெயின்ஸுக்கும் நம்ம இந்த 300 நாட்களில் நம்ம படிச்சிடணும். அதுக்கடுத்து ஆப்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா ஆப்ஷனல்ஸுக்கு மெயின்ஸில் 500 மார்க் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிச்சிடணும் இந்த நாட்களில். இறுதியாக நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நம்ம வந்து எழுதுகிறோம், அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுறோம், சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கோல். இந்த ஆண்டு வந்து அந்த நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு மாதம் வாரியாக நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜூலை டு செப்டம்பர் இந்த மாதங்களில் என்ன படிக்கணும் இதை நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் தொடங்க போகிற மாதங்கள். முதல்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த இனிஷியலாக படிக்கிறது எப்போயுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கிறது நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதனால் குறிப்பிட்ட டைம் கொடுத்து நல்லா ஆழ்ந்து நீங்கள் வந்து படிச்சிருங்க. இந்த பேசிக்ஸ் படிக்கிறப்ப நல்லாவே நீங்கள் படிச்சிடணும். இப்போ பேட்டில் ஆஃப் பிளாஸே அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அது உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லையோ பேங்கிங்லேயோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, இந்த டாபிக் வைஸும் சரி அந்த கான்செப்ட் வைஸும் நீங்கள் நல்லாவே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூலை டு செப்டம்பர்ன்ற இருக்கிறத நீங்கள் ஆகஸ்ட் டு அக்டோபர் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கோங்க, சரிங்களா? இந்த பிளான் எல்லாமே வந்து ஒன்று தான். நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, ஆகஸ்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆழ்ந்து வந்து படிக்கணும், சரிங்களா? இந்த புத்தக பட்டியலை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டோம், இந்த புக் லிஸ்ட்லாம் நம்ம வந்து போட்டோம். இருந்தாலுமே ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். பேசிக்ஸில் நம்ம இந்த பாடங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு இந்த புக் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி போட்டதுனால நான் உங்களுக்கு ஸ்பீடானு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி பாடம் வந்து படிக்கணும். ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு NCERT புக் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி NCERT புக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க. 6ஆம் வகுப்பில் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். 7ஆம் வகுப்பில் மிடிவல் ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகும். 8ஆம் வகுப்பில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் தெரிய வரும். அப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் என்ன நடந்துச்சு, மிடிவல் இந்தியான்னு ஏன் சொல்கிறாங்க, அப்போ டெல்லி சுல்தான் வந்திருப்பாங்க, முகல்ஸ் வந்திருப்பாங்க, அதெல்லாம் தெரியும்.
நீங்கள் 8th ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டம், ஐரோப்பியர்களுடைய வருகை, இதெல்லாம் உங்களுக்கு 8th NCERT ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு 12th ஹிஸ்ட்ரி புக்கு தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு 3 புத்தகங்கள் வந்து இருக்கும். இந்த புத்தகங்கள் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேசிக்ஸ்னு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேசிக்ஸ்னு தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் போனீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியமான பாடம். அந்த பாடத்துக்கு பாலிட்டி NCERT புக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் NCERT புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் நீங்கள் வந்து படிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து ஜாகிரஃபி ஒரு முக்கியமான பாடம். அதுக்கும் நீங்கள் NCERT புத்தகங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த NCERT புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ், இது ரொம்ப முக்கியமான பாடம். இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல், இதை நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இந்த புத்தகங்கள் தான் நீங்கள் வந்து படிக்கணும். இந்த புத்தகங்களை மேக்ஸிமம் நீங்கள் இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுங்க. 3 மந்த்ஸ் டயத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். மேக்ஸிமம் 4 மந்த்ஸ், நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக படித்தா கூட 4 மாதங்களில் இந்த புத்தகங்களை நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் படிக்க வந்து முடியும். ஒரு நாளில் நீங்கள் 2 பாடங்கள் நீங்கள் வந்து படிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் 1 நீங்கள் வந்து படிங்க. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் 2 நீங்கள் ஒரு நாளில் வந்து படிங்க. இது 2 இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஒரு நாளில் ஒரே பாடத்தை மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு இருக்காமல் 2 பாடம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாடம் போர் அடிக்குது அப்படின்னா நமக்கு இன்னொரு பாடம் நம்மளால் படிக்க முடியும். ப்ளஸ் சீக்கிரமாகவே நம்மளால் 2 பாடங்களை நம்மளால் படிக்க முடியும். சரிங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பாடம் படிங்க. அதுக்கடுத்து டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். நியூஸ் பேப்பர் ஒரு நாள் கூட விடாமல் கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஹிந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க நான் சொன்னபடி எப்படி கேள்வி கேட்பாங்க, நம்ம எப்படி தயாராகணும், எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அதெல்லாம் எதை வச்சு தெரியும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து தான் தெரியும். இதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கொஸ்டின் வந்து பார்க்க வேணாம், 200 கொஸ்டின் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு 10 கேள்வி மட்டும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வந்து 10 கேள்வி ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 நாளில் 100 கேள்வி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஒரு 30 நாளில், ஒரு மாதத்தில் நீங்கள் 300 கேள்வி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காம்பவுண்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் இந்த புக்கை ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படின்னு உட்காராமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன சின்ன டார்கெட் வச்சு முடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் இந்த டார்கெட்ஸ் வந்து உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ இந்த 3 மாதங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாருமே NCERT புத்தகங்கள் நம்ம படிக்க போகிறோம். இதில் நம்ம ஸ்ட்ராங்காக போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த NCERTs எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க. பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அக்டோபர் மாதத்துக்கு இப்போ நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த பேசிக்லாம் படித்தது ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க. அடுத்து இப்போ நீங்கள் மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து இருக்குது. இது மெயின்ஸுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு டீப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதங்கள் ஃபுல்லுமே அக்டோபர் டு பிப்ரவரி வந்து மெயின்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஃபுல்லுமே வந்து படிக்க போகிறோம். அதுக்கடுத்து NCERT, இப்போ நம்ம ஆல்ரெடி படித்த NCERT புத்தகங்களுக்கான செகண்ட் ரீடிங் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா ஒன்று படிச்சுட்டு அதை விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ அதுவும் மறந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம NCERTஸ்க்கான செகண்ட் ரீடிங்கும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஆப்ஷனல், மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷனல் அப்படின்னு வந்து இருக்குது, விருப்பப்படம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஷனலுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும், இந்த மாதங்களில் நீங்கள் இந்த 4 மாதங்களில் நீங்கள் படித்து முடிச்சுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஒரு 4லேருந்து 5 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், மெயின்ஸில் வந்து நம்ம என்னென்ன டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். பேசிக்ஸ், இப்போ நம்ம ப்ரிலிம்ஸுக்காக நம்ம பேசிக்ஸ் படித்தோம் இல்லைங்களா? பேசிக்கில் நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமில் நிறைய டாபிக் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்துருங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன புக் லிஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். மெயின்ஸ் பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மெயின்ஸ் வந்து ரொம்ப அது வந்து பெரிய சிலபஸ்ஸு, நிறைய சொல்லணும். ஸோ உங்களுக்கு ஓவர்வியூ மட்டும்தான் இப்போயும் நான் தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும், என்ன படிக்கணும், இந்த ஐடியாலாம் வந்து வரும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிங்க இல்லைங்களா, அதை தாண்டியும் நிறைய டாபிக் நீங்கள் இந்த மெயின்ஸுக்கு நாம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். உதாரணத்துக்கு சோசியல் இஷ்யூஸ், இந்த டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சர்வதேச உறவுகள் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரழிவு மேலாண்மை நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி, இது வந்து நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பரு, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், இந்த பேப்பர்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த பாடங்கள்லாம் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? அக்டோபர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே நீங்கள்
இந்த பாடங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிடணும். ஸோ இதுக்கான சோர்ஸ் எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். உங்களுக்கு சிலபஸ்லாம் தமிழ்லேயே சொல்லி என்ன புக் லிஸ்ட் வாங்கணும் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். தமிழில் எந்த சேனலுமே இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்ஸ் விருப்ப பாடம் அப்படின்னு ஒன்று நீங்கள் யூபிஎஸ்சிக்கு எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே இந்த அக்டோபருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேசிக்லாம் படிக்கிறப்பயே நீங்கள் வந்து பேசிக்லாம் படித்தோன்னா உங்களுக்கு எந்த பாடம் வந்து கரெக்டாக இருக்கும், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விருப்ப பாடங்களில் உங்களுக்கு எந்த விருப்ப பாடம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். விருப்ப பாடம் எப்படி சூஸ் பண்ணணும் இதுக்கும் நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி விருப்ப பாடங்கள்லாம் இருக்குது, இந்த விருப்ப பாடங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஆப்ஷனலுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுவுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பண்ணிடணும். அடுத்து முக்கியமானது மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங். மெயின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் இந்த திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். சரிங்களா? ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் எழுதி பார்க்கக்கூடாது. இந்த எக்ஸாமுக்கு படிக்க வர்றப்பையே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் பேசிக்லாம் படித்ததுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின்ஸ் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து மெயின்ஸில் ரொம்ப முக்கியமான பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஸ்ஏ பேப்பர், அதுக்கடுத்து எத்திக்ஸ் பேப்பர். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த ரேங்கிங்கில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ இந்த மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப இந்த 2 பேப்பருமே நீங்கள் அந்த ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்று எஸ்ஏ பேப்பர், இன்னொன்று எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பர். இதை பற்றினா நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த மெயின்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இப்போ நீங்கள் மார்ச் மாதம் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள். இப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஓவரால் ஐடியா தான் அந்த காணொலியில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ மார்ச் மாதத்தில் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபோக்கஸ்டு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்போ வந்து இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து பாருங்கள், யூபிஎஸ்சி தமிழ் சேனலில் நம்ம நிறைய காணொலிகள்லாம் இப்போ வந்து போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து யூபிஎஸ்சி தமிழ் பை சரத் சேனல். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். இனிமேல் தொடர்ந்து இதில் தான் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த 2 சேனலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதங்களில் இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சில மார்க் டெஸ்ட் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதங்களில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து சிசாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாடம். இந்த ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறப்ப அதில் இருக்க ஒரு பேப்பர் தான் அந்த சிசாட் சொல்லக்கூடியது. அது நீங்கள் மினிமம் 2 ஹவர்ஸ் நீங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். அது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிசாட்டில் உங்களால் ஸ்ட்ராங் ஆகிட முடியும். அதுக்கடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இந்த மாதங்களில் டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போதைக்கு நம்ம ஐடியா வந்து பண்ணிப்போம். ஸோ அதுக்கடுத்து முக்கியம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். நிறையா முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் எவ்வளோ தூரம் நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிளானு. இந்த 300 நாட்களை நீங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் படிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம மெயின்ஸு பேசிக்ஸில் விட்டு போன டாப்பிக்கு மெயின்ஸ்க்கான டாபிக்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இறுதியை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அகைன் நம்ம ப்ரிலிம்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே நம்மளால் கவர் பண்ணிட முடியும். ஸோ அந்த எக்ஸாமை நம்மளால் தைரியமாக நம்மளால் எதிர்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ இந்த 300 நாட்களுமே நீங்கள் நல்லா வந்து படிங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்தோடனே ஸ்டார்டிங்கில் ஃபயராக படிப்பாங்க, நிறையா கேள்வி கேட்பாங்க, ஸோ நிறையா தேடுவாங்க, எல்லாமே வந்து இருக்கும். ஸோ போக போக அந்த ஃபயர் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அப்போலாம் வந்து இருக்கவே கூடாது. சரிங்களா? இது வந்து 100 மீட்ரு ரன்னிங்கோ இல்லைனா 200 மீட்டர் ரன்னிங்கோ வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாரத்தான் மாதிரி. நம்ம லாஸ்ட் வரைக்குமே நமக்கு அந்த ஃபயர் அப்படின்றது இருந்துக்கிட்டே வந்திருக்கணும். ப்ரிப்பரேஷனில் யார் படித்தாலும் படிக்கலனாலும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எப்பயுமே உங்களை மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க. எந்தெந்த விஷயங்கள் உங்களை டைவர்ட் பண்ணுதோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விட்டுருங்க. இப்போ அந்த காணொலி பார்த்த இந்த ஒரு வாரத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 300 நாட்களை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இந்த ஒரு வீக் இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கெலாம் கலெக்ட் பண்ணுங்கள், சிலபஸ்லாம் பாருங்கள், ஒரு ஐடியா போட்டு ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஷெடியூல் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து மாறவே கூடாது. நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டு உங்களால் தேர்வு வந்து நல்ல முறையில் எதிர்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிளான். இந்த காணொலியில் இந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல்ஸ் நீங்கள் சோஷியல் மீடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான போஸ்ட்டு, யூபிஎஸ்சிக்கான அப்டேட்ஸ், இந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் நம்ம வந்து போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட நம்பர். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.